இந்த 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது தமிழ் வெற்றி திரைப்படம் வெளியாகியிருக்கு. அதுதான் தலைவர் தம்பி தலைமையில். இத்திரைப்படம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படமா மாறி இருக்கு. நம்ம ஜீவாவுக்கு இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான திரைப்படமா இருக்கும். ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில இப்போ நிறைய பேர் வித்தியாசமான திரைப்படங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வித்தியாசத்தையும் எல்லாருமே சேர்ந்து ரசிக்கும்படியான ஒரு திரைப்படமா வெளியாகி இருக்கு தலைவர் தம்பி தலைமையில். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, திரையரங்கு போய் பார்க்கலாமா இப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் ஜீவரத்னம் நம்ம ஜீவா அடுத்த தேர்தல் நெருங்குவதால ஓட்டுகளை பெறும் நோக்கத்திலேயே இருக்கிறாரு. அப்படியான வேளையில அந்த ஊர்ல வசிக்கும் இளவரசு அவரோட மகளான சௌமியாவுக்கு பிரார்த்தனா நாதன் அவங்களுக்கு திருமணம் நடைபெற இருக்கு. திருமண ஏற்பாடுகளை முன்னின்று செய்தால் ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் திருமண வேலைகளை தடப்புடலாக கவனிக்கிறாரு நம்ம ஜீவரத்னம். இளவரசுக்கு பக்கத்து வீட்டுல வசிக்கும் மணி தம்பி ராமையா இளவரசர் மீது தீராத பகை கொண்டிருக்காரு. பொழுது விடிந்தால் இளவரசுவின் மகளுக்கு திருமணம் நடைபெறவிருக்கும் சூழல்ல உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் மணியின் தந்தை காலமாகி விடுறாரு. ஊர் தலைவராக பந்தா காட்டும் முகம், ஓட்டு பெறும் நோக்கத்தில் நட்சியமாக பேசும் விதம், 4 திசைகளிலும் பிரச்சனைகள் வலுக்க பரபர டென்ஷனோடு ஓடும் முகம், பலத்த சிரிப்போடு மெசேஜ் உணர்த்தும் பக்கம் என நடிப்பில் பன்முகம் காட்டி வாகை சூடுகிறார் நம்ம ஜீவா. தன்னோட இன்னொரு பரிணாமத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜீவாவோட திரைப்படங்கள் திரும்ப எப்ப வரும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுத்திருக்கிறது தலைவர் தம்பி தலைமையில. ஜீவா வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. திருமணம் நின்றுவிடுமோ, மணி நினைத்ததை சாதித்து விடுவாரோ என பயத்தில் இருக்கும் நம்ம இளவரசு அவருக்கு ஏத்த நடிப்பை எப்பவும் போல தரமாகவே கொடுத்திருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரரிடம் பகை கொண்டு ரகளைகள் செய்யும் இடம், நாக்கை துரித்து கொண்டு சாமியாடும் இடம் என வழக்கமான தம்பி ராமையா தென்பட்டாலும் தன் அனுபவ நடிப்பால் கதாபாத்திரத்தை சுவாரஸ்யமாக்கி இருக்கிறார். தன்னோட அப்பாவோட நினைவுகளை மீட்டி பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே வேற லெவல்ல நம்மளை சிரிக்கவும் வைக்குது, சிந்திக்கவும் வைக்குதுன்னு கூட சொல்லலாம். சுத்தி இருக்கும் ஆண்கள் கொடுக்கும் அழுத்தத்தினால் பாதிக்கப்படும் பெண்ணாக பிரார்த்தனா நாதன் நடிப்பில் நல்லதொரு பங்களிப்பை தந்திருக்கிறார். எனக்கு கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு முக்கியம் அல்ல, இங்க உங்களுக்கு பகைதான் முக்கியம் என வசனம் பேசும் இடத்தில் படம் பேசும் மைய கருவை உணர்த்தி சிந்திக்கவும் வைக்கிறார். இவர்களை தாண்டி பதவி ஆசையுடன் சுற்றும் ஜென்சன் திவாகர், கன்னியாகுமரி வட்டார வழக்கில் பேசும் சர்ஜின் குமார், மாப்பிள்ளையாக சுபாஷ் கண்ணன், ராஜேஷ் பாண்டியன் ஆகியோர் படத்தின் முக்கியமான தூண். ஒற்றுமை உணர்த்தும் வானம், வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கும் ஆடைகளுக்கு இடையே தொங்கும் கரை படிந்த சட்டை என சட்டகத்தில் கதை சொல்கிறார் ஒளிப்பதிவாளர் பப்ளு அஜு. அதிலும் களை கட்டும் கலர்ஃபுல் லைட்டிங், இரவு நேரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் லைட்டிங் என எங்கும் கச்சிதமான பணியை செய்து கவனம் பெறுகிறார். முதல் பாதை முழுவதும் கலகல கொமெடி, 2ஆம் பாதையில் கலகலப்புடனேயே சொல்லப்படும் மெசேஜ் என சுறுசுறுப்பாக படத்தை நகர்த்தி இருக்கிறார் படத்தொகுப்பாளர் அர்ஜுனே பாபு. இசையமைப்பாளர் விஷ்ணு விஜய் பாடல்களில் கொடுத்திருக்கும் ட்ரீட்மெண்ட், மைக் செட் கிழியும் அதிரடி நாதஸ்வரம் உதவி கொண்டு கொமெடி காட்சிகள் இடையிடையே இவர் அமைத்திருக்கும் பின்னணி இசையும் படத்தை சோர்வடைய வைக்காமல் ஃபுல் எனர்ஜியுடன் நகர்த்துகிறது. இவரோட இசை பாராட்டத்தக்கது. ஒரு பக்கம் திருமண வீடு, மற்றொரு பக்கம் சாவு வீடு, இதற்கிடையே பகை என்கிற நீண்ட பள்ளத்தில் சிக்கி திண்டாடும் ஊர் தலைவர் என ஒரே இரவில் நடக்கும் கதையை சுவாரஸ்ய சினிமாவாக பரிமாறியிருக்கிறார் இயக்குனர் நிதிஷ் சகாதேவ். எங்கும் சுவாரஸ்யம் குறையாமல் ஒரே அலைவரிசையில் நம்மை வைத்துக் கொள்ளும்படியான கதாபாத்திர வடிவமைப்புகள், திரைக்கதை ஓடும் வேகத்திற்கு தடுமாறி விழுந்து விடாமல் அடுத்தடுத்து எதிர்பார்ப்புடன் நகர வைக்கும் பரபர உணர்வு ஆகியவற்றை மிக கச்சிதமாக கட்டமைத்திருக்கிறார்கள். திரைக்கதை ஆசிரியர்கள் சஞ்சோ ஜோசப், நிதிஷ் சகாதேவ், அனுராஜ். பெண்கள் பேசுவதை துளியும் செவியில் வாங்கிக் கொள்ளாம தான் நினைத்ததே சரி என நம்பும் ஆண்களின் மனநிலை, அவர்கள் கொடுக்கும் அழுத்தத்தினால் பாதிப்படையும் பெண் என்பதையும் திரைக்கதையில் அழுத்தம் மிகுந்த வகையில் பதிவு செய்தமைக்கு பாராட்டுக்கள். ஆம்பளைங்களுக்கு கொம்புதான் இல்ல என்பது போன்ற வசனங்களும், யார் தேடியும் கிடைக்காத மணப்பெண்ணை கண்டுபிடிக்கும் நாய்க்கு வைக்கப்பட்டிருக்கும் அர்னோல்ட் என்கிற பெயர், வகை கொண்டு அடித்துக் கொண்டிருக்கும் இரு வீட்டாருக்கு கிளாஸ் எடுத்துவிட்டு திரும்பும் போது ஊர் தலைவரின் தொலைநோக்கி சின்னத்தை பதிவு செய்தது ஆகியவை அழகிய காட்சிகள். ஒருமைப்பாடு என்ற மெசேஜ் உணர்த்தும் இப்படைப்பில் மலையாள சினிமாவின் நறுமணம் ஹெவியாக அடிக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவரை தொடக்க காட்சியில் கேலி செய்துவிட்டு இறுதியில் அதனை நியாயம் செய்வதாக காட்சிகள் அமைத்திருந்தாலும் அது தவறான போக்கே. அந்த காட்சியை உண்மையிலேயே தவிர்த்திருக்கலாம்.
பிரம்மாண்ட தண்ணி டேங்க் இடிந்து விழுந்து வீட்டுக்குள் தண்ணீர் ஓடும் ஷொட்கள்ல கிராபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம். இப்படி பல விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பமா நீங்க போய் சிரிச்சு சந்தோஷமா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம். உண்மையிலேயே இந்த 2026ஆம் ஆண்டு வெளியான நல்லது ஒரு படைப்பு தான் இந்த தலைவர் தம்பி தலைமையில். நீங்களும் இந்த திரைப்படத்தை போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.